வாங்க வாங்கம்மா, இப்படி உட்காருங்க. ஆஹா, பரவாயில்லம்மா. ஐயோ, உட்காருங்கம்மா, வாங்க உட்காருங்க. அந்த சாமிதாம்மா உன்னை என்கிட்ட காட்டியிருக்கு. இல்லன்னா அந்த கோவில்ல தான் ஆதரவே இல்லாம. ஐயோ அம்மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த உலகத்துல உதவி பண்றவங்க இருக்கிற வரைக்கும் யாருமே ஆதரவற்றவங்க இல்ல. இந்த சின்ன வயசுலயே இவ்ளோ கருணை உள்ளத்தோட இருக்கியேம்மா, நீ நல்லா இருப்பம்மா. என் நன்றிய உனக்கு நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்கம்மா, இது நம்ம கெஸ்டோட வீடு. எங்க தாத்தா பாட்டியோட கல்யாணத்துக்காக நம்ம வந்திருக்கோம். அதுக்காக நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ தயங்காம கேளுங்க. இன்னும் 2-3 நாள்ல நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கம்மா. நான் என்னம்மா கேட்க போறேன்? உங்க கூட இருக்க நீங்க சம்மதிச்சிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்தாம்மா. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். என்ன வடிவு, இந்த பொண்ணு பாசத்துல பெத்த தாயே மிஞ்சிருவா போல இருக்கே. எது எப்படி இருந்தாலும் சரி, நாம வந்த வேலைய முடிக்கணும். இந்தாங்கம்மா. என்னம்மா, எதுக்கு எனக்கு புடவையெல்லாம் கொடுக்குறீங்க? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? எனக்கு இங்க இருக்க இடமும் கொடுத்து கட்டிக்க புடவையும் கொடுத்திருக்கீங்க. என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியலையேம்மா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. இந்த புடவைய கட்டிக்கோங்கம்மா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இது உங்க வீடு மாதிரி. தயங்காம என்ன வேணும்னாலும் கேளுங்க. நான் இப்ப வந்துடுறேன். போடி போ. நான் உன் கதையை முடிக்க வந்திருக்கேன். நீ என்னடானா என் மேல கருணை காட்டிக்கிட்டு இருக்க. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நீயும் அணைய போற. அது வரைக்கும் பிரகாசமா சந்தோஷமா இருந்துட்ட. நீ எனக்கு இந்த புடவைய பிச்சை போடுறியா? நான் உன் கதைய முடிச்சேன்னா நாகு அக்கா எனக்கு என்னெல்லாம் வசதி பண்ணி கொடுப்பாங்கன்னு உன்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? இனிமே நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரக வேதனைய தருவேன். சீக்கிரமாவே உன் கதையையும் முடிக்கிறேன். என்னப்பா, அப்பா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா? ஒண்ணும் இல்லம்மா. வாங்க உட்காருங்க. நீங்க வாங்க. உட்காருங்க. நீங்க இங்க உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. பாத்து. அம்மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அம்மா நீங்க பயப்படாம இருங்கம்மா. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா அழுகாதீங்கம்மா. ஆமாம்மா, அப்பாவோட நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதும்மா. அழுகாதீங்கம்மா. அவருக்கு 80ஆம் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சதுல இருந்து இந்த நாளுக்காக தாண்டா ஏங்கிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு குழந்தை மாதிரிடா. அம்மா, அவரே இப்ப கண்ணு மொழி பாரான்னே தெரியலையே. அழாதீங்க அத்தை, மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அத்தை டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், டாக்டர், அவர் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. அவர் நல்லாயிடுவார்ல. நீங்க யாருமா? டாக்டர், அவரோட ஒய்ஃப் இவங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியலமா. என்ன டாக்டர்? இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு இப்படி ஹெவியா அடிபடக்கூடாது. நிறைய பிளட் வேற லாஸ் ஆயிருக்கு. இப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். அவருக்கு காயம் சின்னதா இருந்தாலும் பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. இப்ப அவர் கான்சியஸ் இல்லாம இருக்காருமா. தலையில அடிபட்டு இருக்கிறதுனால இன்டர்னல் பிளீடிங் ஏதாவது ஆயிருக்கான்னு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி அவருக்கு பிளட் ஏத்தணும். அவரோடது ரேர் குரூப் பிளட், AB நெகட்டிவ். அதனால நாங்க பிளட் பேங்க்ல சொல்லியிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ரேர் குரூப்.
கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சிஸ்டர். ஓகே டாக்டர். ஓகே. என்னம்மா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, அவருக்கு வயசாயிடுச்சுல, உடனே பிளட் தேவைப்படுது. டக்குன்னு யாரையாவது அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கம்மா. இவரோட பிளட் குரூப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அதுவும் சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் ஆபரேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. 4-5 யூனிட் பிளட் தேவைப்படுது சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆளாளுக்கு சொல்லி பயமுறுத்துறாங்க? ஐயோ கடவுளே, நான் அவரை இந்த கோலத்திலேயே பார்க்கணும். அழாதீங்கம்மா. உட்கார வைமா. உட்காருங்க. கடவுளே, உட்கார வை. இது என்ன சோதனை? எவ்வளோண்ணா? 100 ரூபா கொடுப்பா. இந்த ஓகேப்பா. மித்ரா போலாம். பாட்டி, தாத்தாவுக்கு எப்படி இருக்கு? அவருக்கு ஒண்ணும் இல்லல்ல? உள்ள இருக்காருமா. என்னாச்சு? ஏன் எல்லாருமே அமைதியா இருக்கீங்க? தாத்தா எங்க இருக்காரு? அப்பா உள்ளதான் மித்ரா இருக்காரு. போ பார்க்கலாம். மித்ரா, தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது இல்ல? பாட்டி, தாத்தாக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி. நீங்க கவலைப்படாதீங்க சரியா? நான் இருக்கேன், வினய் இருக்காரு. அவர் கண்டிப்பா பிளட்டோட இதோ Excuse இதோ me. அவரே Sister. வந்துட்டாரு. சிஸ்டர். கொடுங்க. 3 யூனிட்ஸ். Thank you, sir. ஓகே. டாக்டர், தாத்தாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் ஆபத்து இல்லைங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இன்டர்னல் டேமேஜ் எதுவுமே இல்ல. வெறும் வெளிக்காயம் மட்டும்தான். பிளட் சரியான சமயத்துல கிடைக்கலன்னா ரிஸ்கா இருக்கும். உங்க 2 பேருக்கும் தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி. பாட்டி, என்ன பாட்டி, பாட்டி அழுதுட்டு இருக்கீங்க? தாத்தாக்கு ஒன்னும் ஆகாது பாட்டி. நாங்களா இருக்கோம்ல. டாக்டர், இப்ப நாங்க உள்ள போய் பார்க்கலாமா? ஒரு 1/2 hourல கண் முழிச்சிடுவாரு. நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. உங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பேசணும். அதுக்கு தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். தாத்தா, இப்ப எதுக்கு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு? ரெஸ்ட் எடுங்க. ஆமா தாத்தா, பேசாம ரெஸ்ட் எடுங்க. இல்ல வினய், நான் பேசியே ஆகணும். இந்த 80 வயசுல நான் தப்பி பொழைச்சு வந்திருக்கேன்னா எல்லாம் அந்த கடவுள் தயவால தான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஒரு மனுஷன் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து 80ஆம் கல்யாணம் கொண்டாடுறதே எதுக்கு தெரியுமா? நான் என் கடமையெல்லாம் முடிச்சுட்டேன். என் வாழ்க்கையில இனி எந்த சுமையும் இல்லை. விஆர்எஸ் பெற தயாரா சந்தோஷமா இருக்க. இப்ப எல்லா கடமையும் செய்ய ஆயுளையும் பலத்தையும் கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிக்கிற விழாதான் இது. ஆனா 80 வயசாகியும் கடவுள் என்ன அழைச்சிக்காம இவ்வளவு பெரிய விபத்திலிருந்து உயிர் பொழைக்க வச்சிருக்காருன்னா என் கடமை இன்னும் முடியல. ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க எந்த கடமையும் முடிக்காம இல்ல, எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டீங்க. உங்க ஆயுள் நீடிச்சிருக்கிறது எனக்காக தான். நான் தான் கடவுள் கிட்ட அனுதினமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். பூவோடையும் பொட்டோடையும் உங்களுக்கு முன்னாடியே நான் போயிடணும்னு. பாட்டி, நல்ல காரியம் நடக்க போகுது. ஐயோ, இப்ப எதுக்கு இத பேசிக்கிட்டு?
நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஃபங்க்ஷனுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம். இல்ல மித்ரா, பேச வேண்டிய தேவை இருக்கு. உன்னை வெறும் வாய் வார்த்தைக்கு ஒன்னுன்னு சொல்லல. நிஜமா உன்னைய நான் என் பொண்ணாதான் நினைக்கிறேன். நீயும் வினையும் பேருக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியாமல்ல. ஹலோ மித்ரா அம்மா. ஏ தானியா, நான் விக்ரம் பேசுறேன். டேய் விக்ரம், எப்படிடா இருக்க? எங்களெல்லாம் மறந்துட்டல? அப்படிலாம் இல்ல தானியா. நீ, மித்ரா அம்மா, வினய் அங்கிள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன தானியா ஒரு மாதிரி பேசுற? என்ன பண்றது, எனக்கு எல்லாமே மித்ரா அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட என் நிஜ அம்மா மாதிரி இருந்தாங்க. இப்ப அவங்க இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்கு லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் காந்திமதி பாட்டி இல்ல? இருக்காங்க, பாவம் அவங்களுக்கு உடம்பு முடியலல்ல. என்னதான் இருந்தாலும் மித்ரா அம்மா மாதிரி வருமா? பேசாம நீங்க எல்லாரும் இங்க வந்துருங்க. பழைய மாதிரி நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். அது எப்படி முடியும் தானியா? டாடி வீடு இங்கதான் இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணலாம். நீ இங்க வந்துறியா? விட மாட்டாங்களே. நான் மம்மி கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு வர சொல்றேன். பிராமிஸா? பிராமிஸா. ஆனா இப்போ உடனே முடியாது. ஏன்னா டாடிக்கும் மம்மிக்கும் கல்யாணம் ஆக போகுது. கல்யாணமா? மறுபடியுமா? ஆமா தானியா. டேய் நீ ரொம்ப லக்கிடா. உன் அப்பா அம்மா கல்யாணத்துல நீயும் இருக்க. அப்ப ஆல்பத்துல உன் போட்டோவும் இருக்கும்ல? ஆமா தானியா. ஆனா நீயும் வாயேன். வேணும்னா கேட்டு பாக்குறேன். கண்டிப்பா வா, ஜாலியா இருக்கும். சரிடா. மித்ராமா எங்க? மம்மி ஏதோ வேலையா இருக்காங்க தானியா. நீ போனை கட் பண்ணு. நான் மம்மிய பார்த்துட்டு உனக்கு போனை போட்டு பேச சொல்றேன். ஓகே விக்ரம். உன் மேல எனக்கு இருந்தது வருத்தம் தான் மித்ரா, வெறுப்பெல்லாம் இல்ல. ஏன் மித்ரா என்ன புரிஞ்சிக்காம இருக்காளன்னு ஏதோ கோவம் தான். ஆனா அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே போகுது. விடு மித்ரா, இதுக்கு மேலே நான் வீம்பு பிடிச்சிருக்க விரும்பல. முழு மனசோட தான் நான் கூட சேரணும்னு நினைக்கிறேன். நீ, நான், விக்ரம்னு நம்ம 3 பேரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். அதான் மித்ரா என்னோட ஆசை, கனவு எல்லாமே. ஓ, நீங்க ஒண்ணு சேர ஐடியாவுக்கு வந்துட்டீங்களா? அது நடந்தா தானே. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒண்ணு நடக்க விட மாட்டேனே. மித்ராமா, ஐயா உங்க 2 பேரையும் சீக்கிரமா படுத்து தூங்க சொன்னாரு. காலையில எந்திரிச்சதும் கோயிலுக்கு போகணும்னு சொல்ல சொன்னாரு. அதான் உங்களை தேடி வந்தேன். அப்படியா? சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க.
இப்ப என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லையே. அங்க ஏதோ செட் ஆகி வர நேரத்துல சொன்னீங்க. விக்ரம், பேசாம படுத்து தூங்கு வா. அப்போ கரெக்டா சொல்லுங்க, டாடி கூட கல்யாணம் பண்றதுல உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க மம்மி, சந்தோஷமா? கொஞ்சம் சந்தோஷம்தான். அப்படி வாங்க வழிக்கு. இவ்வளவு ஆசைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏன் இல்லைன்னு நாடகம் போடுறீங்க? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க பாட்டு பாடுனதுக்கு இப்பதான் ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு மம்மி. மம்மி டாடி கல்யாணத்தை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விக்ரம், உன்னோட சந்தோஷத்துக்காகவும் உன்னோட பாதுகாப்புக்காகவும் தான் இந்த கல்யாணம். அதான் மம்மிக்கும் சந்தோஷம். இப்போ ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே மம்மி. தூங்கலாமா? இல்ல, எனக்கு தூக்கம் வரல. நான் தூங்க கொஞ்சம் லேட் ஆகும். நீ போய் தூங்கு. என்னடா செல்லம், அம்மா உன் கூட தூங்கணும் அதானே? அதெல்லாம் இல்ல. நைட் ஆச்சுன்னா உன் கையால பால் கொண்டு வந்து கொடுத்து குடிச்சலன்னு குடுப்பல. இப்ப என்னடா அண்ணா, அப்பா கூட கல்யாணம்ன்றதும் மறந்துட்டேன், அப்படிதானே? ஐயோ சாரிடா, அம்மாக்கு இன்னைக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சு, மன்னிச்சுக்கோ. சரி, இப்ப நான் போய் பாலாத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாமனோட மனசு. மம்மி, உங்களுக்கு டாடி மேல எவ்வளவு ஆசை இருக்குன்னு இந்த பாட்டுலயும் டான்ஸ்லயும் தெரியுது. நானும் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஐயோ, விக்ரம் தூங்கிட்டானா? மம்மி, நான் தூங்கவே இல்லையே. இந்தா, இந்த குடி. நல்லா தூங்குறா. இவள ஒரேடியா தூங்க வைக்கணும். நாளைக்கு உனக்கு கல்யாணமா மித்ரா? இத கல்யாண வீடா நினைச்சு எல்லாரும் தூங்குறாங்க. காலையில கண் முழிச்சு பாக்கும்போது இந்த வீடு எழவு வீடா மாறிடும் மித்ரா. இப்போ அது என் கையில தான் இருக்கு. அப்படிதான். உண்மையிலே நீங்க சொன்னது கரெக்ட் தான் வடிவமா. என்ன கரெக்ட் மித்ராமா? நீங்க இப்ப காலை அமைக்க விடும்போதுதான் வலி நல்லா தெரியுது. நல்லா பண்றீங்க வடிவமா. அப்படிதான். மித்ராமா, மித்ராமா. வடிவம்மா, பாதியிலே விட்டுட்டு போனா எப்படிமா? எனக்கு தூக்கம் வர வரைக்கும் அமுக்குங்கம்மா. உங்க கைக்கு என்னோட கால் அடிமை ஆயிடுச்சு. சரி. இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான் போல. நம்ம அவசரப்பட்டு இந்த பிளான போட்டுட்டோமோ? ஆமா வடிவம்மா, எப்படி 3 மணிக்கு வந்து என் கால் அமுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
அது வந்துமா. காலை அமுக்கிக்கிட்டே சொல்லுங்க. சொல்லுங்க. அது வந்துமா, நான் தூங்கிட்டு இருந்தேனா. இருங்கம்மா, மீதியை நான் சொல்றேன். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? திடீர்னு நான் உங்க கனவுல வந்து எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னேன். நீங்களும் திடீர்னு எழுந்து வந்து பார்த்து அப்படியே மனசு கேட்காம என் ரூமுக்கு வந்து என் காலமுக்குனீங்க. அதானே? ஆமாமா, அதேதான். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரிம்மா, எனக்கு உண்மையாவே தூக்கம் வருது. நீங்க போய் தூங்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் வடிவம்மா. என் கையாலேயே உன் காலை அமுக்கி விட வச்சிட்டல. கூடிய சீக்கிரமே உன் கதையை முடிக்கிறேன்டி. இந்த நல்ல விஷயத்த அக்கா கிட்ட சொல்லணுமே. ஹலோ, சொல்லு வடிவு. அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா, நான் இங்கதான்க்கா இருக்கேன். இங்கதான் இருக்கேன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன வேலையை செய்ய நீ முயற்சி பண்ண மாதிரி தெரியலையே. இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க? அக்கா, என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நான் வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் மித்ராவை போட்டு தள்ளுறதுக்காக எல்லா விதமான பிளானையும் போட்டு ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னக்கா இப்படி பேசிட்டீங்க? அதுக்கு இல்ல வடிவு, நான் அங்க இருந்திருந்தேன்னா இந்நேரம் அவ கதையை முடிச்சிருப்பேன். அதத்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். புரியுதா? புரியுதுக்கா. இதுக்கு முன்னாடி போட்ட பிளான்ல இருந்து எப்படி அவ தப்பிச்சிட்டா. ஆனா நான் இப்ப போட்டிருக்க பிளான்ல இருந்து அவங்க 4 பேருமே தப்பிக்கவே முடியாதுக்கா. அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? அப்படி என்ன பிளான் போட்டு வச்சிருக்க? அந்த மித்ரா, வினய், அந்த 2 பெருசுங்களும் கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க போற கார்ல பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்கேன்க்கா. சூப்பர். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு போன் பண்றேன். இப்ப நான் வச்சிடுறேன், அப்புறமா பேசுறேன்க்கா. சரி வடிவு. நான் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த ஈசனே வந்தாலும் தடுக்க முடியாது. போன முறை நீ தப்பிச்சிட்ட மித்ரா, ஆனா இந்த முறை மிஸ்ஸே ஆகாது. சாமி கும்பிடவா போற? நீ அந்த சாமி கிட்டயே போக போற. ஓ, குளிச்சிட்டு இருக்கியா மித்ரா? இந்த ஸ்ப்ரேவை அவ முகத்துல எப்படி அடிக்கிறது? ஒருவேளை அவ முகத்துல அடிக்க போய் என்ன பாத்துட்டானா என் கதை கந்தல் ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா. மித்ரா, உன் மேக்கப் கிட்டு கூடயே நான் இதை வச்சிடுறேன். நீ இதை எடுத்து அடிச்சா மயக்கம் வந்துடும். நான் உன்னை அப்படியே அலேக்க தூக்கிட்டு போயிடுவேன். என்னது ஸ்ப்ரே புதுசா இருக்கு? இவன் வேற எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம அடிக்க போறானே. லேடி ஸ்ப்ரேவா இருக்கு, நாம அடிக்க கூடாது. ரெடி ஆயிட்டு வரட்டும்.
ஆயிடுத்து. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ. அழைச்சிட்டு வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம் போட குட்டி மாப்பிள்ளை. வாயா உட்கார். ஏய் குட்டி மாப்பிள்ளை, உங்க அப்பா அம்மாவுக்கு 2வது முறையா கல்யாணம் நடக்க போகுது. அப்பா அம்மா கல்யாணத்தை அவங்க பெத்த பையனே பாக்குற குடிப்பின உனக்கு அந்த ஆண்டவன் கொடுத்துருக்கா. யூ சோ லக்கி. அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா இருந்தா அப்போ நானும் சந்தோஷமா இருப்பேன். கண்டிப்பா இருப்பாங்க. சின்ன குட்டி. நாழியாருது பொண்ணு அழைச்சுன்னு வாங்கோ. மா நீ போய் மித்ராவை கூட்டு வாமா, நேரம் ஆயிடுச்சு. போமா. சரிங்கப்பா, நான் கூட்டிட்டு வரேன். நான் போயிட்டு வந்துடுறேங்க. போங்க போங்க, மணப்பொண்ண நல்லா அழைச்சிட்டு வாங்க. இந்த மணமேடை டிராமா மேடையா ஆக்க போது பாருங்க. மித்ரா, மித்ரா, மித்ரா. ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல இருப்பாளோ? மித்ரா, நேரமாயிட்டே இருக்கு. பொண்ணு அழைச்சுன்னு வாங்கோ. இல்லாத பொண்ண எப்படி ஐயரே கூட்டிட்டு வருவாங்க? அவ கதை தான் இன்னையோட முடிய போகுது. பா சொல்லுங்க. மித்ரா உன் தங்கச்சி கூப்பிட போச்சு, இன்னும் வரல. போய் என்னன்னு பாத்துட்டு வா. சரிப்பா, நான் போய் பார்த்து வரேன். பா, மித்ராவை காணும்பா. டாடி, மம்மிய காணும்னு சொல்றாங்க டாடி. விக்ரம், நீ மம்மி எப்ப பார்த்த? மம்மி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது பார்த்தேன் டாடி. அதுக்கப்புறம் உங்க ரூமுக்கு வந்துட்டேன். இப்ப மம்மிய எல்லாரும் காணும்னு சொல்றாங்க. சரி, ஒண்ணு இல்ல, பயப்படாத. மம்மி இங்க தான் எங்க இருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டே மாப்பிள்ளை, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க நான் பார்த்துட்டு சொல்றேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். சொல்லணும்னா எண்ணி பார்த்தா ஒரு நாள் சில நிமிஷம் கூட இல்ல. நம்ம கையில இருக்கும்போது ஒரு பொருளோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நீங்களும். நான் இல்லாதப்ப தேடி வந்தீங்க. நான் நெருங்கி வந்தா நீங்க விலகி தூரமா போறீங்க. இப்ப கூட நான் தான் உங்களை தேடி வந்திருக்கேன். உங்க மனச புரிஞ்சுக்கிட்டு என் தப்ப உணர்ந்து வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நானே எப்படி மயக்கம் போட்டு விழுவேன்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க வினய். ஒத்துக்கிறேன், நான் யோசிக்கலதான். 6 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் மித்ரா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஜாதகம் எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. கல்யாணம் பண்ணும்போது 10 பொருத்தம் இருக்கான்னு பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாமளா எதுவுமே பார்க்கலையே. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதானே எனக்கு தோணுது மித்ரா. ஆமாங்க, நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லாதவதான். ஆனா இப்போ ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. மனசு ரெண்டும் ஒத்து போச்சுன்னா எந்த பொருத்தமும் தேவையில்லை. நான் உங்களை மனசார ஏத்துக்கிட்டு தான் உங்க பின்னாடி வந்தேன். வந்தது தப்புன்னு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க உங்க வழிய பாருங்க. என்ன பிடிக்கலன்னா விட்டுருங்க. எங்கேயோ போய் எப்படியோ பொழைச்சுக்கிறேன். யோசிச்சு பாருங்க. யோசிச்சாதான் தெளிவான விடை கிடைக்கும். மனசு எப்பவுமே உண்மையதான் நம்ம கிட்ட சொல்லும். ஆனா புத்தி வெளியில சொல்லும் போது அது நாடகம் போடும். அந்த நாடகம் தான் வினை. ஐயோ,
நாகக்கா? யாருமா போன்ல? அது அது வந்து ஏன் பேசாம கட் பண்ணிட்டீங்க? பேச வேண்டியதானே? அது வந்து கடன்காரன் தாமா போன் பண்றான், அதனால தாமா எடுக்கல. கடன்காரனா? நீங்க கடன் வாங்கிருக்கீங்களா என்ன? உங்களதாங்க. உங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்குலாம் ஆள் இருக்காங்களா? ஆமா, கடன் கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்காங்கன்னா அப்புறம் யாருமே இல்லைன்னு சொல்றீங்க? அது கொஞ்ச நாள் கோவில்ல தங்கியிருந்தேன்ல, அங்கதான் பழக்கம். அடுத்த முறை பாக்குறப்போ கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன், அதனாலதான் போன் பண்றாங்க. ஐயா ஏண்டா எள்ளி குடிக்கிறது கூட ஏழ்றையா? உங்க கூட ஒரே ரோதனையா போச்சு. டேய் சிரிச்ச முகத்தோட குடுறா. ஆசைப்படுறல குடுறா. உங்களதாமா கேக்குறேன், எங்க போயிட்டு வரீங்க? அதாமா, அந்த கடன்காரங்கிட்ட தான் போன்ல பேசினேன். அவன் கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேம்மா. மொத்தமா பைசல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வரதான் போன் பண்ண போனேம்மா. கடன்காரன்ட்ட பேசுனீங்களா? ஆமா ஆமா தம்பி. அம்மா, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லுங்க. ஏமா அதான் மாப்பிள்ள கேக்குறான்ல, பதில் சொல்லு. ஏன் முடிச்சிட்டு இருக்க? ஆமாமா, நீங்க ஏன் பதட்டமாகறீங்க? வடிவம்மா சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? சரி மா, உங்க போன் கொடுக்குறீங்களா? எதுக்கு தம்பி போன் கேக்குறீங்க? நான் தான் பேசிட்டேன்னு சொல்றேன்ல. அட என்னமா நீங்க, என் குடும்பத்துல ஒருத்தரா இருக்கீங்க, நானும் உங்களை சொந்தக்காரங்களா நினைக்கிறேன்னு வைங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இருந்தாலும் நீங்க மித்ராவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா, அதனாலதான் அப்படி சொன்னேன். போனை கொடுங்க. தம்பி, நான் சொல்றதுதான் உண்மை, என்ன நீங்க நம்பலாம். உங்களுக்கு நன்றி உணர்வுனா என்ன தெரியுமாமா? நீங்க எந்த நிலைமையில வந்தீங்க, இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. வினய், கொஞ்சம் இருங்க. உண்மையாவே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல.
இப்ப எதுக்கு அவங்க கிட்ட போனை கேக்குறீங்க? அம்மா, நான் கேக்குறேன்ல, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் போன் பண்ணி பேசிட்டேன், கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாங்க நான் சொல்றேன். அம்மா, உங்க ஃபோன் கொடுங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? அவங்க போனை நீங்க ஏன் கேக்குறீங்க? அது அவங்க பர்சனலா இருக்கலாம். அவங்க போன் எதுக்கு உங்களுக்கு? மித்ரா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா, உங்க ஃபோன் கொடுங்க. வினய், சொன்னா கேட்க மாட்டீங்களா? இப்ப எதுக்கு அவங்க போனை கேக்குறீங்க? ஒண்ணுல, அவங்க வச்சிருக்காங்கல்ல போனு, அதுல புதுசா ஒரு கேம் வந்திருக்கு, அத விளையாடி பார்க்கணும் ரொம்ப நாளா ஆசை மித்ரா. அதான் போன் கேட்டேன். அம்மா, உங்க போன் கொடுங்களேன். ஐயோ, ஏங்க இப்படி சில்லியா பிஹேவ் பண்றீங்க? நீங்க அவங்கள அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துற மாதிரி? நீங்க வாங்க போலாம். மித்ரா, சில்லியாவும் பிஹேவ் பண்ணல, சில்லி சாசாவும் பிஹேவ் பண்ணல. மாப்பிள்ளை எதையோ மனசுல வச்சிருந்தா அவங்க கிட்ட போனை கேட்கறான். வாங்கி பார்க்கட்டும். போனை கேட்கறான்ல, போனை கொடுமா. மாம்சு, மயிலே இறகு போடாது. இப்ப என்ன பண்றான்னு மட்டும் பாரு. இரு. டாடி, மம்மிய பாருங்கல்ல. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். டேய் குட்டி மாப்பிள்ள, என்னடா மம்மி நாடி இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க? கார்ல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னும் முடியவே இல்லை பாத்தியா? ஏன் மம்மி இன்னைக்கு சூப்பரா Dress போட்டுன்னு வந்திருக்க? இன்னைக்கு உன் பர்த்டேவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விக்ரம். இன்னைக்கு எனக்கு பர்த்டே எல்லாம் இல்லடா. ஆனா இன்னைக்குதான் புதுசா பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. விக்ரம், இன்னைக்கு மாதிரி உங்க அம்மா எப்பவுமே இருக்கணும்னு அப்பா ஆசைப்படுறேன். மம்மி, டாடியோட ஆசையை கேட்டீங்கல்ல, அதே மாதிரிதான் நீங்க நடந்துக்கணும். அம்மா இனிமே அப்பா என்ன சொல்றாங்களோ அத மட்டும்தான் செய்வேன்.